நீங்க சமைச்சு குடுத்தாவே அத மறக்க முடியாத ஒரு அனுபவமா உங்க குழந்தைங்களுக்கு இருக்கணும்னா, இந்த சன்னா மசாலாவ நீங்க செஞ்சு குடுங்க. சன்னா மசாலா நெறைய வெரைட்டீஸ்ல செய்யலாம். இந்த வெரைட்டில ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரமாச்சும் வெள்ள கொண்ட கடலைய ஊற வைக்கணும். மொத நாள் நைட்டே ஊற வைங்க. காலையில செய்ய கரெக்ட்டா இருக்கும். 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து தனியாங்க, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் போட்டு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுங்க. அதே ஜார்ல 3 தக்காளி பழத்த போட்டு அதையும் அரைச்சு தனியா எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கொண்ட கடலையில ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அதையும் அரைச்சு தனியா வச்சுங்க. எல்லாமே அரைக்கிற வேலை மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய், அரைச்ச விழுது ஒண்ணு ஒண்ணா போடுங்க. அந்த வெங்காயம்லாம் பச்சை வாசம் போட்டோம். அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளியும் பச்சை வாசம் போனோனே கொஞ்சமா தனி மிளகாத்தூளுங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. உப்பு போட்டுருங்க. நீங்க ஊற வச்சிருக்கிற கொண்டைக்கடலையும் அப்படியே டைரக்ட்டா போடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க கொண்டைக்கடல, அந்த தண்ணி வந்து திக்கா அந்த முங்குற அளவுக்கு வச்சுட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுட்டு, நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துங்க. நல்லா இப்போ சென்னாவும் வெந்துரும். சேம் டைம் குழம்பும் ரெடி ஆயிடும். ஒன் பாட் குக்கிங்கில இது ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையில டிஃபனுக்கு கூட நீங்க செஞ்சு குடுக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். நம்ம வீட்டு குழம்பு தூள போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட டச் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் நாங்க அது போட்டுருக்கோம். நீங்க வந்து எவரெஸ்ட்ல அங்க சன்னா மசாலா தூளே கிடைக்குது. அதுவும் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும்.